நவம்பர் மாதம் எவ்வளோ பனி நமக்கு. இங்கே பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றுது. ராமபிரானும் லக்ஷ்மணனும் இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் பனி குளிர் இருந்தால் இதுக்குள்ளே வந்து தவம் பண்ணால் வெளியில் இருக்கிற குளிர் உள்ளே தெரியாதோ என்னமோ தெரியல. வெளியில் குளிர் ஆட்டுது, உள்ள அப்படி ஒரு வெக்க, எப்படி வேர்த்து ஊற்றிட்டு பாருங்க. ஃபுல்லாக கொகை, ஃபுல்லாக கொகை. இது வந்து சித்திரக்கூட்டில் இருக்கக்கூடிய குப்த கோதாவரி. சித்திரக்கூட்டில் இருக்கக்கூடிய குப்த கோதாவரி போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து சீதாமா ஸ்நானம் பண்ண இடம் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? குப்த கோதாவரி உள்ள வந்து இந்த பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக கோதாவரி. இதில் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கோதாவரி மாதா இருக்கா. உள்ளே போய் பிரார்த்தனை பண்ணி பெரிய குகை. இந்த குகையில் உள்ள வந்து ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஹனுமன், சிவபெருமான் அப்படின்னு இவங்க இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் இவங்க இல்லை. ஒருத்தரை தொட்டு ஒருத்தருக்கு. சிவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ராமரோ கிருஷ்ணரோ கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல மகாதேவ் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி தான் இந்த குகையில் ராமன், லக்ஷ்மணன், சீதா வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெளியில் இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸிட் பாயிண்ட் போயிட்டேன்னா அப்படி ஒரு குளிர். இதுக்குள்ளே வந்து அப்படி ஒரு வெக்க. உள்ளே வந்து இந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு வந்தால் செம்ம அப்படியே வார்மாக இருக்குது. இந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தோம். பயங்கர வார்ம், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். நம்மளுக்கு எப்பயுமே எங்கே போனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ருத்ராட்சம் கிடச்சிரும். இந்த குப்த கோதாவரியிலும் ருத்ராட்சம் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நீண்ட பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயணம் வந்து நல்லபடியாக ஆகிறதுக்கு இங்கேருந்தே எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ்.